बेटा नहीं पता था नहीं 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 ये क्या शेप बदल नेक्स्ट இந்த क्वेश्चन பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் இது 69 क्वेश्चन பேப்பர் இதுலயும் பாத்தீங்கன்னா சிம்பிளான क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தான் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாமா எஸ் மேம் ஷேர் ஆகுது மேம் இது வந்து நான் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இல்லை சரி மீன் இதெல்லாம் நம்ம லெசனுக்கு இது இல்லை ஸோ உங்களுக்கு எங்கே இருக்குன்னா 12th கொஸ்டின் பாரு இங்க கூட பாருங்க according to the law of definite proportion for a compound the proportion by mass of the element that composed it are fixed the proportion by mass of the element that compose it are variable the number of control atom of the compound is fixed all the atoms which compose it are variable in proportion so மேல இருக்க proportions அதான் வரும் the proportion by the mass of the element that compose it are fixed அப்படின்ட்டு அந்த law of definite proportion வந்து அந்த law படிச்சீங்கன்னா எது வரும்னு கரெக்டா தெரியும் இப்போ இது சொல்லுங்க பாப்பா the mass number of an element is the sum of இப்போ நம்ம என்ன வரும் உங்களுக்கு மாஸ் நம்பர் எலக்ட்ரான் வெரி குட் இல்ல நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான் ஸோ அந்த ஆன்சர் வந்துச்சு ஆல்ரெடி நம்ம பாருங்க வந்த கொஸ்டினே வந்து எப்படி வந்து மாத்தி மாத்தி கேட்கறாங்க பாருங்க ஸோ உங்களுக்கு என்ன வரும் நியூட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் அடுத்து அந்த 12th கொஸ்டின் 27 கொஸ்டின் இதெல்லாம் நம்மளுக்கு இல்லாத அப்படியே பார்த்துட்டே வந்துடுங்க எந்த கொஸ்டின் நம்மளுக்கு இல்லை இது 27 பாருங்க இப்போ இங்க என்ன கொடுத்த கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் பை தி கிவன் ஆப்ஷன் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கான் டிஸ்டன்ஸு மாஸு வெலாசிட்டி வீக்கு ஸ்ட்ராங் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த இதில் டேஷஸ்ல ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவில் வேற கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எது அதுக்கு தேவையோ அது மட்டும் யூஸ் பண்ணி த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் டிட்டர்மைன்ஸ் தி டேஷ் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் த நியூக்ளியஸ் இப்போ நான் சொன்னேன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து என்ன சொல்லுதுன்னா ஷெல்லு இல்லையா ஃபர்ஸ்ட் ஷெல் என்ன பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா என்ன இல்லையா என்ன வந்து ஃபர்ஸ்ட் செல் செகண்ட் செல் அப்படி ஸோ இது வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா டிஸ்டன்ஸ் ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து electrostatic force of attraction between the ions in an ionic compound is வீக்கா இருக்குமா ஸ்ட்ராங்கா இருக்குமா மாஸா வெலாசிட்டியா என்ன வரும் உங்களுக்கு இது ஸ்ட்ராங் இல்லையா அயனிக் பாண்ட்ல வந்து அயான்ஸா ஃபார்ம் பண்ணுது பிளஸ் மைனஸ்னால உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுதான் இது ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர்ல அப்படியே பார்த்துட்டே வாங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா பாருங்க இதெல்லாம் பிஹெச் எல்லாம் நம்மளுக்கு சம்மது இந்த கொஸ்டின் இப்போ இல்ல இதுல எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா தெர்மோடைனமிக்ஸ்ல வரும் மோல் ஃபிராக்ஷன் ஆல்ரெடி நம்ம அந்த சொல்யூஷன்ல தான் பார்த்தோம் இந்த நேரத்தை பார்த்தோம் ஹைப்ரிடைசேஷன் இதெல்லாம் ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஜஸ்ட் வந்து 12th 27 கொஸ்டின் மட்டும்தான் ரெண்டு கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன் நம்ம வந்து அடுத்தது வந்து 68 இன்னொன்று கொஸ்டின் பேப்பர் போகும் 68 வீட்டில் போகும் இதுல வந்து
இங்க நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான பாருங்க, அட்டாமிக் ஸ்ட்ரக்சரும் கெமிக்கல் பாண்டிங் சேர்த்து தான் 10 மார்க். ஸோ உங்களுக்கு வந்து இதுல என்ன இதுன்னு பாருங்க. மாஸ் ஆஃப் 1 மோல் ஆஃப் C12 கார்பன் ஆட்டம். One atomic mass unit is equal to mass of 1 C12 atom by 12. இது வந்து உங்களுக்கு எதுல வரும் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். Mass of 1 carbon C12 atom divided by 12. இந்த 1 atomic mass unit உடைய ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா mass of 1 C12 carbon atom divided by 12. mass of 1 mole வராது. mass of 1 Cl12 atom divided by 12 அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா in a chemical reaction the total mass of the reactant is equal to the total mass of the product. அது எதுடைய கான்செப்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து என்ன உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுடையது நம்மளுக்கு 4 லாஸ் இருக்கு. லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன், பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் டால்டன்ஸ், அட்டாமிக் தியரி அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து 3 லா இருக்கு. லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரப்போர்ஷன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ எந்த அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த லாக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ லா ஆஃப் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லையா. இன் எவ்ரி கெமிக்கல் ரியாக்ஷன் டோட்டல் மாஸ் ஆஃப் ஆல் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு தி டோட்டல் மாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். அது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ அந்த நீங்கள் இந்த லா எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா எந்த லாக்கு வந்து செட் ஆகும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே கேட்டுங்க. இன்னும் ஸ்பீஷீஸு 80, 199 நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இதில் எது வரும் உங்களுக்கு? கீழே கொடுத்துருக்கிறது அட்டாமிக் நம்பரா மாஸ் நம்பரா? கீழே அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கிறது மாஸ் நம்பர். இப்போ என்ன கேட்குற ஆர்டர் பார்த்துக்கணும். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். நம்ம ஆல்ரெடி தெரியும் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான். ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு புரோட்டான். எவ்வளோ ப்ளஸ் இருக்கோ அவ்வளோ வந்து மைனஸ் இருக்குது அப்படின்ட்டு கரெக்டாக இருக்கு. அப்போது 80 வந்து என்னது எலக்ட்ரான் நம்பர் இல்லைன்னா புரோட்டான் நம்பர். ரெண்டு பக்கமும் என்ன இருக்கணும் உங்களுக்கு 80 வரணும். அப்போ எந்த பாருங்கள் எல்லாத்தையும் ரெண்டுக்கும் சரி நம்ம இது சூஸ் பண்ணலாம், ஏ சூஸ் பண்ணலன்னா பி சூஸ் பண்ணலன்னா ரெண்டுத்துக்கும் 80 இருக்கு. அப்போது நான் எப்படி நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஃபார்முலா total number minus neutrons. மாஸ் நம்பர் மைனஸ் தான் மாஸ். ஃபார்முலா என்னது உங்களுக்கு? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஆப்ஷன் ஏ அட்டாமிக் நம்பர் சேஞ்ச் பார்க்கலாம். ஸோ 199 மைனஸ் 80. அப்போ என்ன வரும்? 9லேருந்து 0 போச்சுன்னா 9, 1 190. வெரி குட். ஏ அவ்வளோதான். புரியுதுங்களா? இதில் வந்து நம்மளுக்கு பார்த்த உடனே 80 பார்த்தோன்னே ஆப்ஷன் போடக்கூடாது. ஸோ உங்களுக்கு மாஸ் நான் இதோட ஆர்டர் பார்த்துக்கணும். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். ஸோ அந்த ஆர்டரை பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். 119லாம் போடக்கூடாது. கொஞ்சம் எப்படி கன்ஃபியூஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது இந்த மொலாலிட்டி எல்லாம் வந்து நம்ம சொல்யூஷன்ஸ்ல பார்த்த கொஸ்டின். சூஸ்ல அது மட்டும் தான் வந்திருக்கு. அடுத்தது 2 மார்க்ஸ். எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் ஃப்ரக்டோஸ் இஸ். குளுக்கோஸோட ஃபார்முலா தான் வந்து ஃப்ரக்டோஸ்க்கும் அதே தான் ஃபார்முலா. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னா என்னன்னா, இப்போ முதல்ல நம்மளுக்கு வந்து அதோட ஃபார்முலா தெரியணும். குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா C6H12O6. குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும் அதே தான் ஃபார்முலா. இப்போ எல்லா நம்பரும் வந்து எதில் டிவைட் ஆகும்?
காமன் ஃபேக்டரால டிவைட் பண்ணும். 6ஆல டிவைட் ஆகும். இப்போ CH2O. அப்போ எங்க இருக்கு ஃபார்முலா? CH2O. இது CH2O. அப்போ இந்த ஃபார்முலா வரும். CH எம்பிரிக்கல் ஃபார்முலான்னா என்னன்னா அதுடைய மல்டிபிள்ஸா சொல்றது. ஸோ அது நார்மல் ஃபார்முலா இருக்கு இல்லையா? அதை நீங்க என்ன பண்றீங்க? ஃபார்முலா எழுதிட்டு காமன் ஃபேக்ட் 3 நம்பரை வந்து ஒரே நம்பரால டிவைட் பண்ணும். காமன் ஃபேக்டரால டிவைட் ஆகுது இல்லையா? அந்த வேல்யூ தான் வந்து CH2O அப்படின்னு. தி பர்சன்டேஜ் ஆஃப் oxygen in Fe3O4 Madam, percentage voice of oxygen in Fe3O4. ஆக்சிஜன் மட்டும் முதல்ல நம்ம மாஸ் அதான் பர்சன்ட் O3 Fe2O3 Fe3O3O4 இதான். இப்போ ஆக்சிஜன் மட்டும் கேட்குறான். தெரியல. ஸ்கிரீன் தெரியலையே. Percentage of 100. Simple. You'll get into 20. இப்போ உங்களுக்கு வந்து இந்த வெறும் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுல கீழே ஈக்குவேஷன் இது ஆல்ரெடி இப்பதான் நம்ம போட்டோம் இல்லையா? என்ன ஈக்குவல் டு H பை சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து இது வந்து ஸ்டேட்மெண்ட் அது லா அது. ஸோ இது ஸ்கிரீன் தெரியலையா? ஸ்கிரீன் தெரியல.
இப்ப தெரியுதாம்மா ஸ்கிரீனு? இல்ல மேம் பிளாங்கா இருக்கு. Mathematical expression of differential equation வந்து இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? இது அது அப்படியே உங்களுக்கு அப்படியே புக்லயே இருக்கு, நீங்க அதை பார்த்து இது படிச்சுக்கணும். வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப என்ன இந்த கொஸ்டின் பாருங்க. 3D and 4B shall 3D and 4p orbitals are to be filled in an atom by an electron, then which orbital would be the occupied first? Explain on the basis of the Auber principle. இப்போ நம்ம வந்து யூஸ்வலா நினைப்போம் 1s2 2s2 2p6 3s2 3p. நம்மளோட ஆர்டர் என்னது? 3s2 3p6 3d D10 அப்புறமா வந்து 4s2 4p6 இல்லையா? ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல 4p வந்துட்ட பிறகுதான் வந்து 3. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஃபில்அப் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு n+l இருக்கு இல்லையா? எது வரணும் அப்படின்னு தெரியல, உங்களுக்கு என்ன பண்றீங்க, n+l ரூல் பாத்துக்கோங்க. இது சாரி, இது ராங். இது n+l. இப்போ 3Dக்கு போடும்போது n தான் வந்து 3 உடைய வேல்யூ இல்லையா? l உடைய வேல்யூ வந்து d ஆர்பிட்டலுக்கு என்ன வரும் உங்களுக்கு? l-க்கு உங்களுக்கு 0 1 2 3 இல்லையா? 0 1 2 3. இது வந்து 0 வந்து s p d f. ஸோ டி எல்லுடைய வேல்யூ வந்து டிக்கு என்ன இருக்கு உங்களுக்கு? 2. ஸோ எவ்வளோ வருது? 5. இப்போ நம்ம 4pக்கு இப்போ எடுக்கணும். 4pக்கு எடுக்கும்போது 4 என்னுடைய வேல்யூ n+l போடணும். 4 + p-யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அப்போ இதுவும் 5. இப்போ ரெண்டு பக்கமும் வந்து ஹலோ ஹலோ தெரியுதாம்மா ஸ்க்ரீனு? இல்ல மேம் இப்ப கட் ஆயிடுச்சு. சரி, இந்த சம்மோட அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு இது. இப்போ ரெண்டுத்துல வேல்யூ வந்து சேமா இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம்னா லோயஸ்ட் என்னுடைய வேல்யூ எது? லோயஸ்ட் என்னுடைய வேல்யூ இருக்கு இந்த 3 தான். அப்போ முதல்ல வந்து 3D வந்துட்டு அப்புறமா 4D வரும். 3D வந்துட்டு பிறகு 4p வரும். ஸோ உங்களுக்கு எப்படி இதுன்னா இங்க பாருங்க, முதல்ல வந்து என்ன வரும்னா 3D வந்துட்டு அப்புறமா 4p வரும்.
இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது? L உடைய வேல்யூ வந்து 0 0 1 2 3னா இது S P D F. ஸோ சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது which observation of Rutherford alpha X-ray ray scattering experiment lead to the conclusion of all the positive charges combined in the nucleus. அது வந்து அவர் வந்து அந்த ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார்ல, ஆல்ஃபா ரே ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, நிறைய ரேஸ் எல்லாம் வந்து சென்டரில் போன ரேஸ் எல்லாம் வந்து பேக் ஆச்சு இல்லையா? அது எதனாலன்னா சாரீஸ் வந்து சம் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இந்த ஆட்டம். அதுதான் வந்து அந்த கன்க்ளூஷன் மட்டும் சொல்லலாம். ஹலோ, ஹலோ மேம். ஸ்க்ரீன் இப்போ தெரியுதா இல்லையா? இல்ல மேம் தெரியல. வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குது மேம். ஓகே ஓகே. சரி, இது வரைக்கும் வந்து இதோட முடிஞ்சிச்சு. இந்த அன்னைக்கு 2 கொஸ்டின் பேப்பர் விட்டுருந்தேன் இல்லையா? அந்த கொஸ்டின் பேப்பர் 2மே வந்து உங்களுக்கு இது பாருங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. சிம்பிளான கொஸ்டின்ஸா தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரூதர்ஃபோர்டுடைய இதுக்கு என்னன்னா, சம் ஆஃப் தி ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் டிஃப்ளெக்டட் அட் லார்ஜ் ஆங்கிள், தே மஸ்ட் ஹேவ் அப்ரோச் சம் பாசிட்டிவ் சார்ஜ் ரீஜன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிஃப்ளெக்ஷன். அதை வச்சு தான் நம்ம வந்து சென்டரில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஏன்னா அவர் அனுப்பின ஆல்ஃபா ரேஸும் வந்து ப்ளஸ் சார்ஜ். அப்போ சென்டரில் இருக்கிறது வந்து ப்ரோட்டான்ஸ் இருந்திருக்கும். அதனால தான் வந்து ரிப்பல்ஷன் ஆகி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பேக் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்லி அந்த அந்த ரேவுடைய ஸ்கேட்டரிங் வச்சு தான் வந்து அவர் இந்தந்த பார்ட்டிகிள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு ரூதர்ஃபோர்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது. பார்த்து அவ்வளோதான். இன்னும் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல மற்ற யூ கேன் வந்து வைண்ட் அப்மா. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ மேம். டேக்கர் நெட்வொர்க்கும்